வெல்கம் டு என்னடா வாழ்க்கை இது. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை நம்மளை பார்த்து வெறுத்து எரிச்சல் அடையிருக்கும்னால நம்ம அதை பார்த்து அப்படின்னு சொல்லிடுங்க. வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். என்னடா எப்போ பார்த்தாலும் கஷ்டம் நஷ்டம், வேலை வெட்டி, காசு பணம், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது. நம்மளால் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்கக்கூட முடியல. ஏதாவது ஒரு 10 நிமிஷம் உக்காரலான்னா அப்போ கூட 1008 கவலை நம்ம தலையில் ஓடிக்கிட்டே இருக்கும். தூங்குகிற ஒரே ஒரு பொழுது மட்டும்தான் ஏதோ ஓரளவுக்கு அதிலிருந்து நம்ம ஏதோ தப்பிச்சிருக்கிறது மாதிரி இருக்கும். அதுவும் நிரந்தரம் இல்லை. நைட்டு 10 மணிக்கு படுத்தா காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் அரைகுறையாக தூங்கி அரைகுறையாக எந்திரிச்சு அப்புறம் பேய் பிசாசு மாதிரி ஓடி எல்லா வேலையும் செஞ்சு முடித்து திருப்பி பார்த்தா திருப்பி நைட்டு 10 மணி ஆயிரும். அப்போ கூட வேலை முடிஞ்சிருக்காது. இந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இந்த மாதிரி கஷ்டத்தை மட்டும் எரிச்சலை மட்டுமே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சேனல். சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறவங்களுக்கு இது கிடையாது. ஓகேவா? ஓகே, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கிறத விட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஈஸியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். எனக்கும் அப்படி தான். நான் பொழுதோடு போராடுன்னு போராடுறேன். வாழ்க்கையில் கஷ்டம் நிற்கவே மாட்டேங்குது. வேலை செஞ்சு 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 ஓஞ்சு போகுது. சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணலான்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியறதில்ல. என்ன பண்ணுறது? ஏதாவது பண்ணுறதுக்கு கொஞ்சம் அறிவு வேணும். அது நம்மள்கிட்ட இல்லை. ஸோ இந்த மாதிரி போகிற வாழ்க்கைக்கு இடையில எதையோ ஒன்று பண்ணலான்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது ரைட்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. ஓகே, பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணி விடுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.